ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 8 ஜோலில் பீட் பண்ணி அவரோட கார் மஸ்டங் ஜிடிஏ போனஸ் மார்க்கரில் நம்ம வின் பண்ணிட்டோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் லிஸ்ட் நம்பர் 7 கேஸ், அவரோட ஆல் ரேசஸ் ப்ளஸ் மைல் ஸ்டோன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்க. கேஸோட ரேசஸ் பிளாக் லிஸ்ட் நம்பர் 7 7 ரேஸ் வின் பண்ணணும், 4 மைல் ஸ்டோனு, 16,80,000 மைல்ஸ் இது பவுண்டி கலெக்ட் பண்ணணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமாக இருக்குது, அதனால நம்ம ஒரு டோல் பூத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஸு காரு கலர்லாம் பண்ணி மாசாக மாற்றிட்டோம். ஏன்னா அந்த லுக் எனக்கு பிடிக்கலங்க, அது ஒரு கிளாசிக் லுக் மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன், கொஞ்சம் டிசைனும் லைட்டாக மாற்றிட்டேன். ஜிஜிஜோ ஸ்டார்டிங்கே இப்படி அடிச்சுட்டு போகிறேனே. ஹேண்ட்லிங்கு ஓகே, ஓட்ட வந்துடும். ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த புல்லிங் பவர் அதிகமாக அந்தளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது காரு. இந்த கார் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மஸ்டாங் ஜிடி. ஓகே, டேனிங்லாம் ஓரளவுக்கு ஹேண்ட்லிங் நல்லா தாங்க இருக்குது. இப்போது புதுசாக ஓட்டுறதுனால கொஞ்சம் இடிச்சு ஓடிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஓட்ட கையில் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்பீடு இல்லை, அந்த ஸ்பீடு எனக்கு அந்த போர்ஸ் கேமர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி புல்லிங் பவர் இழுத்துக்கிட்டு போகும், அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை. இந்த லாஸ்ட் டைம் ஓட்டின அந்த லான்சர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா புல்லிங் வேறு லெவலில் இருக்கும். இதில் அந்த புல்லிங் அந்தளவுக்கு இல்லைங்க. ஐயோப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு, இடிச்சிருந்தேன்னா அப்படியே நின்றுருக்கும். ஐயோ, 4 செகண்ட் 3 செகண்டுங்க பார்த்தீங்களா, 1 செகண்டில் வச்சு முடிக்கிறாங்க. என்னத்த சொல்ல போங்க. நான் அடுத்த டோலும் பார்த்தீங்கன்னா அடுத்த டோல் பக்கத்தில் தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. 40 செகண்டு. இது நம்ம இது வரைக்கும் நம்ம டோல்லாம் முடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா 10 அந்த செகண்ட் ஓடுறதே நம்ம வச்சு முடிக்க மாட்டோம். ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் முன்னாடி வச்சு முடிப்போம், மினிமம் 10 செகண்டாக வச்சு முடிப்போம். இது என்னன்னா 1 செகண்ட் முடிக்கிற மாதிரி. ஐயோ, பெரிய டேர்னிங் இது, போச்சு அப்பா ரிப்பீட்டாக அவருடைய டேர்னிங்லாம் ஒரு நல்ல ஹேண்ட்லிங் நல்லா இருக்கானா காரு, அதெல்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது. பட் அந்த புல்லிங் ஸ்பீடு, அந்த ஸ்பீடு தான் மிஸ் ஆகுது. நமக்கு ஸ்பீடு தான் முக்கியம். இப்போ பாருங்க, மறுபடியும் டைம் 3-4 செகண்டில் தான் முடிச்சிருக்கிறேன். ஐயோ, அடுத்த டோல் ரொம்ப தூரத்தில் இருக்கு போல இருக்கே, 1 மினிட்டுக்கு மேலே போகுது. 3 நிமிஷம் கிட்ட இருக்குங்க. ஆனால் பூஸ்ட்டு கொடுக்கும்போது நல்லா, பூஸ்ட்டுக்கு நல்ல ஃபுல் ஆகுது. நான் பூஸ்ட்டு கொடுத்துட்டே நம்மளால் ஓட்டவும் முடியாது. நான் போச்சு போக்கிடுச்சிட்டேன். டக்குன்னு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த புல்லிங் பவர் இழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரேஸ் போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இழுக்குது. டேர்னிங்லாம் பக்கா ஹேண்ட் பிரேக் அடித்தேன், செம்மையாக திரும்புது. ஹேண்டிங்லாம் குறைய சொல்ல முடியாது, சம்முன்னு இருக்குது காரு. எனக்கு அந்த ஸ்பீடு தான் கொஞ்சம் இடிக்குது. சரி பார்ப்போம், நம்ம எல்லா ரேசஸுமே ஒவ்வொரு பிளாக் லிஸ்ட்டில் ஜெயிச்சு அவங்க காரை வச்சு தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ இதையும் அதே கண்டினியூ பண்ணுவோம், வின் பண்ணிடலாம். எந்த மாதிரி ரோட்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க போகுது, டேர்னிங்லாம் கொஞ்சம் நல்லா வர்ற ரோட்லாம் நல்லா போகுது. ஐயோப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி திரும்பி எப்படி உள்ளே வந்தனே தெரியல. கரெக்டாக வந்துட்டானா. இதில் ஒரு டேர்னிங் வருது. ஓகே, சூப்பர், இது பெரிய டேர்னிங் தான். ஜிஜிஜோ, இது மறைச்சி வச்சுருக்கானுங்களா, இது மணிக்கில் பாருங்க. சூப்பருங்க, முடிச்சாச்சுங்க. நைஸ், ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக முடிச்சோன்னு சொல்ல முடியாது, பட் முடிச்சிட்டோம் டீசெண்டாக. நெக்ஸ்ட்டு ரேஸு பார்த்துடலாம். ஸ்பீட் ட்ராப் இருக்குங்க, ஸ்பீட் ட்ராப் ஒன்று போட்டுடலாம். ஓகே, இதில் கோ ரேசஸ்லாம் வருவானுங்க, ஒரு 3 பேர், 3 தடிமாட்டு பசங்க வருவானுங்க. அவங்கள விட நம்ம ஸ்பீடாக போயிடணும் ஒவ்வொரு ஸ்பீட் ட்ராப்லேயும், அதுதான் கான்செப்ட். இல்லை ஃபஸ்ட்டு வரணுங்களாம் அவசியமே கிடையாது. போகும்போது என்னை இடிச்சுட்டு போகிறான் பார்த்தீங்களா, நம்ம ஸ்லோ டவுன் ஆகிட்டு போகிறாராம்மா. டே எப்படி ஹேண்ட்லிங் வேறு லெவலில் இருக்குது. அவன் என்னை திருப்பி விட்டான், இருந்தாலும் நான் கரெக்டாக டர்ன் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஸ்பீட் ஐயோ, முட்டுவானுங்களே, ஓரமாக போயிடலாங்க. வேணுனே முட்டுறதுக்குனே வராமல் பாருங்கள். 150 சூப்பரு. கரெக்டாக வரும்போது பூஸ்ட் நல்லா அழுத்திடணும், ஏன்னா பூஸ்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த நைட்ரஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ரீச் ஆச்சும். அதுக்கு இங்கே 159 ஆல்மோஸ்ட் 160. ஐயோ இடிச்சிட்டனே.
இதில் சென்டரில் போக வேண்டாங்க, லெஃப்ட்டில் போயிடலாம். ஏன்னா ஸ்பீட் ட்ராப் பார்த்தீங்களா, சீக்கிரம் ஒன்றும் அவசியம் இல்லை, நல்ல ஸ்பீடாக போகணும். இப்போ ரோடை கொஞ்சம் எடுத்தால் தான் அதில் எதாவது இடிச்சிடக்கூடாது. சூப்பர். 48 இல்லை 150 ரேஞ்சில் தாங்க போயிட்டுருக்கேன். எப்பவுமே 170 80 போகிற மாதிரி இல்லை. ஸோ இது ஷார்ட்கட்டு சூப்பர் எடுத்துட்டேன். வந்தியாச்சுங்க அவனையும். சூப்பர். இப்போ இதில் ஒன்று வருது. ஐயோ மேலே வருது, நல்லா அழுத்துவோங்க. 146. 50 கூட தாண்ட மாட்டேங்குது. ஐயோ டேனிங்கு ஐயோ பார்க்க ஐயோ கவுந்துருச்சே. கவனிக்கல நான் ஸ்பீடை பார்த்துட்டே ஓடிட்டேன். ஸ்லோ பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஹேண்ட்லிங் அங்கே இவன் சம்மந்தமே நம்ம முட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. நானாச்சும் அந்த பெரிய டேனிங்கில் அடித்தேன், அவன் எதுக்கு இதில் வந்து இடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இதில் ஒன்று வருதுங்க. ஐயோ ஒருத்தர் முன்னாடி வர ஸ்பீடாக போகிறானே. சூப்பர். ஐயோ 133 தான் வந்துருக்கு. இருந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு டேனிங்கு சூப்பரு. ஒன்று வருதுங்க செம்மையா. சூப்பரு. அட்டா பாவி, இவன் எங்கே இருந்துங்க வரான்? வர்ற டைமில் வரான் பாருங்க, கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறான். ஓ இப்போ கம்மியாயிருச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஐயோ ஷார்ட்கட்டை எடுத்தோம், இன்னும் ஆல்ரெடி 2 போயிட்டானுங்க. லாஸ்ட்டாக நம்ம தான் பரவாயில்ல, நம்ம ஸ்பீடில் ஃபஸ்ட்டு இருக்கனால வின் பண்ணிட்டோங்க. அந்த டாக்ஸி வாலா வந்ததே தெரிலங்க, பள்ளத்தில் கரெக்டாக வந்திருக்கான், கரெக்டாக இடிச்சு இது பண்ணிட்டான். ஓகே பரவாயில்ல, கேவலமான ஒரு வின்னு தான், இருந்தாலும் வின்னு. ஓகே அடுத்ததும் டோல் புத்தி தாங்க இருக்கு, அதையும் டோலாவா பிடிச்சிடலாம். எத்தனை டோலு? 5 டோலா. சூப்பர். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1 மினிட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பெருசு தான் போல இருக்குது. ரோடு கொஞ்சம் நல்ல பெரிய ரோடுங்க இது இன்னொரு மேப்பில் உள்ள ரோடுங்க. இது நம்ம பழைய மேப்பில் ஒரு பைபாஸில் சுற்றிக்கிட்டே இருப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு மேப்பு அன்லாக் ஆகிருக்குது. இந்த மேப்பு ரோடு நல்லாயிருக்கும், இதுவும் அந்த பைபாஸ் மாதிரி தான் இருக்கும். நல்லா 4 வே மாதிரி நல்லா ஜம்முன்னு கொடுத்துருப்பானுங்க. 4 வே இல்லை, எத்தனை வேனே தெரில, ஒரு இதில் 4-5 கார் போகலாம் போல இருக்குது ஒரு வேலையே. இந்த சர்க்கியூட்டு தாங்க செம்மையாக இருக்கும், அப்படியே சுற்றிட்டு வருங்க இந்த பிரிட்ஜு, சூப்பராக இருக்கும் இந்த பிரிட்ஜு. ஓகே ஃபஸ்ட்டு இது முடிக்க போகிறோம். ஐயோ 8 செகண்ட் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 47 செகண்ட் காட்டுது. முடிச்சலாம். இது கொஞ்சம் ரோடு நல்லா சூப்பராக இருக்குங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ரோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு அந்த ரோடு தாங்க, பழைய அந்த ரோடு தான், அப்படி க்ரீனரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்க ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அது கொஞ்சம் காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எப்போவுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் நல்லாயிருக்கும். சூப்பருங்க. இது 10 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டாங்க, வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 46 செகண்டு. ஓகே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஞ்சு 45 46. திரும்பிடுச்சு. சூப்பர். 1 மினிட் வரைக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் லென்த்தில் வச்சுருப்பானுங்க. இந்த 40 செகண்டு 30 செகண்ட்னா பக்கத்தில் தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். வந்துருச்சு பாருங்க உடனே. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா நம்ம 10 செகண்ட், இதுவும் 10 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டோங்க. கடைசி டோலு இல்லை இன்னொரு டோல் இருக்குங்க, 3 தாங்க முடிச்சிருக்கோம். இதுவும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 40 செகண்ட் தான் காட்டுச்சு. இந்த ரோடெலாம் பிரச்சனை இல்லை தான் சொன்னாங்க. அந்த ரோடு நம்ம ரோடு போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க பவுண்டிலாம் என் பண்ணுறதுக்கு, செம்ம ரோடு. அந்த ரோட்டில் ஆரம்பிச்சு இந்த ரோட்லேருந்து என் பண்ணுறானுங்க பாருங்க. இங்கே ஒரு டோல் வந்துருச்சு. சூப்பர். இப்போ தான் ஃபைனல் டோலுங்க. இது 12 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் 13 செகண்டு. அதுவும் லாஸ்ட்டும் 44 தாங்க. முடிச்சலாம். மெயின் ரோட்லேயே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஈஸியாக முடிஞ்சிடும். 160 பாருங்க, மெயின் ரோட்லேயே 160 தான் போகுது. லான்சரு போர்ஸாக இருந்தால் 180 90 போயிருப்பாங்க. ஸ்ட்ரகிள் ஆகுதானா ஓட்டுற, அந்த ஸ்பீடு ஃபுல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆனால் ஹேண்ட்லிங் பக்காவாக இருக்குங்க. சூப்பருங்க. 4 செகண்ட் முன்னாடி முடிச்சாச்சு. நைஸ். இது ஒரு டீசெண்டான ஒரு வின்னு, நல்லா தான் ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட் ரேஸ் போயிடலாங்க. நெக்ஸ்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா நாக் அவுட்டு. இதுவும் 3 லேப் வரும், அடி வாங்கிடக்கூடாது, அதுதான் முக்கியம். 4 ரேசஸ் வருவானுங்க, ஒவ்வொரு லேப்லேயே கழட்டி விடணுங்க. அப்புறம் கடைசியில் வந்துடக்கூடாது இந்த லேப்லேயும், அதான் மெயின். அப்புறம் நம்மளே கழட்டி விட்ருவானுங்க. இதில் ஒரு டேர்னிங். சூப்பரு.
ஐயோ கவனிக்கலைங்க ஷார்ட்கட்டை திருப்பினேன். கிட்ட வரும்போது தான் பார்த்தேன்னா டிஸ்டம் பாருங்க. சம்மா போயிட்டானுங்க முன்னாடி. ஐயோ சரி இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குவோம். அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். 3 பேருமே போயிட்டானுங்க. நாக் அவுட் வேறு. டேர்னிங் சூப்பராக ஆனால் டேர்ன்லாம் வேறு லெவலில் ஆகுது காரு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னா ரோடு நல்ல சிட்டிக்குள்ளே தான் போகுது. டேர்னிங்காக வந்துட்டுருக்கு. அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். முன்னாடி தான் போயிட்டுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வரனாலும் பரவாயில்லங்க. லாஸ்ட்டில் உள்ளவனை மட்டும் முந்திட்டா போதும். சூப்பர். ஒருத்தர் முந்தியா ஐயோ போயிட்டானே. டேஸ்ட் இருக்கணும் மட்டும் முந்திட்டா போதுங்க. அடுத்த லேப்பில் கூட அடுத்தவனை பார்த்துக்கலாம். ஐயோ இந்த கேப்பில் முந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். சூப்பர். ஏய் தட்டி விட்றான் பாருங்க. நீ அப்படியே ஏதாவது பண்ணுவானுங்க. ஒருத்தனை முந்தியாச்சுங்க போதுங்க. அவ்வளோதான். அடுத்த லேப்பில் பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா அவனையும் முந்திடுவோம் போல இருக்கே. ஏய் அவனையும் முந்திரட்டுமா? இல்லை வந்துடுறான். ஏய் தான் முந்திட்டேன். இல்லை ஐயோ இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு டாக்ஸியா. சூப்பருங்க. இவனையும் முந்தியாச்சு. முன்னாடி மட்டும் ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். அவன் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இந்த பக்கம் செம்மையாக டேன் ஆகுது பாருங்க. அவனையும் முந்தியாச்சுங்க. வேறு லெவலு. லாஸ்ட்டில் இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டேன். சூப்பர். ஃபஸ்ட் லேப் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. நைஸ். ஒருத்தர் நாக் அவுட் ஆகிட்டான். ஐயோ இடிச்சிட்டானே. இல்லை இப்போ கரெக்டாக பெர்ஃபெக்டாக டர்ன் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு கவனிக்கல. அதனால் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டேன். இடிச்சு நின்றுட்டேன். போயிருந்தா தெரிஞ்சிருக்காது. நின்றுடுச்சு. அப்படியே நின்றுச்சு. பூஸ்ட் சூப்பர். அவ்வளோதான். அப்படியே டேன் ஆயிடுச்சுன்னா ஒரு பூஸ்ட்டு போட்டோன்னா பின்னாடி ஒருத்தன் வராங்க. தட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. விட்றாத. இன்னொருத்தனும் கொஞ்சம் பின்னாடி. ஐயோ இந்த டேர்னிங்கு நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டேர்னிங் ஒரு கொஞ்சம் பெரிய டேர்னிங்காக இருக்காது. இந்த சந்தில் வந்திருக்கணும். பரவாயில்ல. பாருங்கள் புல்லிங் பவர் இழுக்க மாட்டேங்குதுங்க காரு. இதுதான் கொஞ்சம் ஒரு மைனஸ். டக்குனு ஒரு இதில் நின்ட்டோன்னா ஒரு ஃபுல் பவர் இருக்க மாட்டேங்குது. ஆனால் இடிக்காமல் ஓடிட்டோன்னா வேறு லெவலில் போகுது. கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா சூப்பராக போகுது ஸ்பீடெல்லாம். ஸ்டார்டிங் புல்லிங் பவர் இல்லை. இஷ்டம் போட்டு தான் ஏற்ற வேண்டியிருக்கு. சூப்பராக டர்ன் பண்ணிட்டோம். நைஸ். சூப்பருங்க. ஐயோ எங்கேயோ டர்ன் ஆகுது. ஓகே இதில் அப்படியே வந்துட்டோங்க. செம்ம. இன்னும் ஒன்று தான். கரெக்டாக போயிரு. இது கரெக்டாக ஷார்ட்கட்டு. அவ்வளோதான். சூப்பருங்க. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு டேர்னிங் வந்துச்சுங்க. அதில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஸ்லோ பண்ணி திருப்பிடணுங்க. அது 2 டைம் இடிச்சிட்டேன். ரொம்ப பெருசாக அடிச்சிட்டேன். அதில் டைம் ரொம்ப இதாகுது. இதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பலாம். அதில் டேர்னிங் பார்த்துட்டு தான் இருக்கேன். வரட்டும். இது கரெக்டாக போயிட்டுருக்கு காரு. இந்த மாதிரி வளைஞ்சு போகிற ரோட்டெல்லாம் தரமாக போகுது காரு. வேறு லெவலு. ஐயோ இந்த டைம் தான் ஸ்லோ பண்ணிடலாம். சூப்பர். இதுதான் 2 டைம் ரொம்ப அடிச்சிட்டேன். இந்த டைம் கொஞ்சம் கரெக்டாக திருப்பிட்டேன். ஐயோ இதில் ஷார்ட்கட்டுலாம் அதில் அப்படி சரி பெரிய ஷார்ட்கட் இல்லை. ஐயோ சாம்பிளன்ஸு டேய் வந்துட்டான்டா பக்கத்தில். அவன் எங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க. பிச்சிச்சோ எப்பா நல்ல வேலை என் பின்னாடியே வந்தான். அந்த பக்கம் போயிருப்பான் நேரத்துக்கு. இது வந்து இடிச்சிட்டான். மிஸ்டேக் பண்ண பார்த்தேன். மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. நான் பண்ணலை. அந்த ஆம்புலன்ஸ் வாலா பண்ண வேலை. ஐயோ இல்லை நல்லா பின்னாடி போயிட்டாங்க. நம்ம வின் பண்ணிடலாம். இனிமேல் நம்மளை தோக்கடிக்க முடியாது. வாய்ப்பு இல்லை. ஐயோ இல்லை நல்ல பின்னாடி தான் இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடைசியில் வந்து எப்படி அடிக்கிற மாதிரிங்க. சூப்பரே. இந்த ரேஸ் நம்ம வின் பண்ணியாச்சு. நைஸ். நெக்ஸ்ட்டு ஃபோன்லாம் பேச வேணாங்க. அடுத்த ரேஸ் பார்த்துடலாங்க. அடுத்து சர்க்கியூட்டு. ஐயோ 3 லேப்பா. நாங்கள் எல்லாம் பெருசாக வருது. என்ன 3 லேப்பாக வருது. இது சர்க்கியூட்டுங்க 3 லேப்பு. பட்டு கடைசி லேப்பில் ஃபஸ்ட்டு வந்தால் போதும். ஃபஸ்ட்லாம் லாஸ்ட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அப்படிலாம் ஓட்டக்கூடாது. ஃபஸ்ட்லேயே போய் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நம்ம போக ரேசஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வைக்கிறானுங்க. இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். போக பண்ண முடியாது. ஸ்லோமோ. ஐயோ லேண்டிங்கை பாருங்கள். காரில் கபி லேண்ட் ஆகிட்டு இருக்கேண்ணா. ஐயோ போயிட்டாங்க. அந்த கேப்பில் ஒருத்தன் 2 பேர் போயிட்டானுங்க. 3 பேரும் போயிட்டானுங்க. ஐயோ டென்னிங்கை பார்க்கலையே. பெரிய டென்னிங். வசமான டென்னிங். 3 பேரும் போயிட்டானுங்க. ஒரு பேச்சுக்கு லாஸ்ட்டில் வந்தால் பரவாயில்லன்னு போகிறானுங்க பாருங்க முன்னாடி.
வேற லெவலில் இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஓ சரி பரவாயில்லைங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டேன். சூப்பரே, ஃபஸ்ட் லேப்பில் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். சூப்பர். கொஞ்சம் லைட்டாக ஒரு டேனிங் கரெக்டாக வந்து பறந்த இடத்துல லேண்ட் ஆன இடத்துல ஒருத்தன் வந்துட்டாங்க. அதில் ஒன்று இதாகிடுச்சு. அப்புறம் ஒருத்தன் மேலே இடிச்சிட்டேன். அது ரெண்டும் தான். இப்போ லேண்ட் ஆகல, எவனும் கீழே வந்துடாங்கடா. இல்லை, சூப்பரு. இந்த டேனிங் கொஞ்சம் டேஞ்சரான டேனிங் தான். ட்ரை பண்ணேன். ஓகே, நாட் பேட். ஐயோ, ஒருத்தன் முன்னாடி போயிட்டான். 2 பேர் பின்னாடி தான் வரானுங்க. ஒருத்தவங்க என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கான். டேய் ரோஸ்டப்பா நில்றா டேய். செம்ம ஸ்பீடாக போகிறாங்க, பிடிக்க முடியாது அவனை. சிச்சிஜோ ஸ்பீடாக போகிறாங்க, பிடிக்கவும் முடியல. ஐயோ, செகண்ட் லேப்பில் செகண்ட் வந்திருக்காங்க. ஐயோ, இப்படிலாம் வரக்கூடாது. ஃபஸ்ட் லேப்பில் ஃபஸ்ட்டு, செகண்ட் லேப்பில் செகண்டு, இதே ஃப்ளோவில் போயிட்டு இருந்தோன்னா தேர்ட் லேப்பில் 3வது போயிடக்கூடாதே. மாட்டேன். அது லேப்பில் 3வது வந்தோம்னா போக வேண்டியதான். சூப்பரு, பறந்துருச்சு காரு. இது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம், அந்த டேனிங் கரெக்ட். ஆனால் டேனிங் ஓரளவுக்கு நல்லா தான் திருப்பினா. ஹேண்ட் பிரேக் அடிச்சு லைட்டாக தான் இடிச்சுது. ஆமாம், நம்மளை விட நல்லா திருப்பிட்டான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பலாங்க. ஓகே, இப்போ வடா பார்க்கலாம். இப்போ முந்து பார்க்கலாம். அது இடிச்சுட்டா தான் அவனுக்கு ஸ்பிச்சிச்சோ மறுபடியும் வந்து இடிக்கிறானே. இந்த டேனிங்கு அந்த விசிபிள் ஆகாத இடத்துல ஒருத்தன் வந்துட்டானா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு 100, 120, 130 போயிட்டுருப்போம். இல்லை பரவாயில்ல, பண்ணிட்டேன். கிட்ட தான் வரான், பண்ணிட்டேன். ஐஸ், கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த ரேஸு. நான் காரோட புல்லிங் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் முடிச்சிடலாம். 100% கம்ப்ளீஷன் மோடு இது. சூப்பர், ஸ்டார்ட்டு. ஓகே, ஒரு மெயின் ரோட்டில் தாங்க வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ரோடுங்க. அப்படியே அழுத்தி பிடிச்சிடலாம். ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 200 இதில் ரீச் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சம் அளவுக்கு பார்ப்போம். 200க்குலாம் வாய்ப்பு இல்லை. 180 போகுமானுங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. 70 வந்திருக்கு. 170 வரைக்கும் வந்திருக்குங்க. இதுக்கு மேலே 175. மெயின் ரோட்லேயே போச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 175 வரைக்கும் வந்துச்சு. 180 வந்துருச்சுங்க. 185ங்க. 190, 94, 94. ஸ்டாப். தேவையா உனக்கு ஸ்பீடை பார்த்தே ஓட்டினேன். இந்த இடத்துல வந்து முட்டுறான் பாருங்க. ஓ, ஸ்பீடே பார்த்துட்டு வந்தாங்க இருக்கிற. ஐயோ, மறந்துட்டேன். 200 தொட்டிருக்கலாமே, கரெக்டாக ஓட்டியிருந்தா. பெரிய ரோடு தானே, சென்டராக போயிட்டேன். சரி, ஓகே. இந்த கேப்பில் முந்திட்டு போகிறானுங்க. யாராவது சூப்பருங்க. இந்த ஷார்ட்கட் வேறு இருக்குது, எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தம்பி பசங்க தாங்க, ஈஸியாக வின் பண்ணிடலாம். பாதி ரேஸ்க்கு மேலே முடிச்சாச்சு. 10 10 சூப்பரு. அந்த வடைங்கிறவங்க டோனட்டு வடை தான் வருது. டோனட் இருந்துச்சுன்னா தட்டி விட்டோன்னா அவனுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகிடுவானுங்க. அது கரெக்டாக ரோட்டில் வந்து கிடக்கும். அதுதான் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது வரலையே. வர ரேஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. முன்னாடி ரேஸ்லாம் ஒரு வீடியோலேயே நான் மொத்தமாக முடிச்சிருவாங்க. இப்போலாம் 2 வீடியோ போட வேண்டியது இருக்குது. அவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஆனால் ஒரு 50 செகண்ட் 1 மணி நேரம் போச்சுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறனால, சேனலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறனால அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஒரு 30 நிமிஷத்து அந்த தான் மேக்ஸிமம் அதில் போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 2ஆக போட வேண்டியதாக இருக்குது. ஒரே எபிசோடு 2 பாட்டாக போட்டுருவேன். இப்போ எல்லா வீடியோவுமே அப்படி தான் போட்டுட்ருக்கேன். போக போக 3 பாட்டாக போட வேண்டியிருக்கும் போல இருக்குது. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. பண்ணிடலாமா? ஒருத்த மட்டும் கூடவே வராங்க. ஐயோ, இடிக்காமல் போயிரு முடிய போகுது. நல்ல பேடிப்பட்ட அழுத்திட்டாங்க. சூப்பர், வின் பண்ணியாச்சு. வாவ், பறக்குது காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது சர்க்கியூட் தாங்க. சூப்பர், 3 லேப்பு.
இதுவும் லென்த்தாக தான் போக போகுது. கார் நல்லா இருக்குல்ல கலரு, அதான் மாற்றினேன். பிளாக் ஷேடில் மாற்றிருக்கேன், கிரே பிளாக்ல. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கலரில் இருந்துச்சுங்க, அது ஒயிட்டு மாதிரி கோடு கோடாக போட்டு. அது இந்த ஒரு கார் மட்டும் எனக்கு பிளாக் லிஸ்ட் காரில் டிசைன் பிடிக்காது, எனக்கு பிடிக்கல. மேபி நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம், அந்த ஸ்ட்ரிப் டிசைன் பிடிச்சிருக்கலாம். கிளாசிக் லுக்கெலாம் பிடிக்கும். ஓகே, இது ஷார்ட் கட் எடுத்துட்டேன். என்ன ஷார்ட் கட்டு தானா, எங்கே போகுது? சிச்சியோ, இந்த பக்கத்தில் வந்து திரும்பிடுச்சு. ஏங்க இந்த ஷார்ட் கட் எடுக்கக்கூடாதுங்க, டேஞ்சருங்க. நல்ல ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுது. இது எடுத்துக்கலாம், இது நல்ல ஷார்ட் கட்டு, சூப்பரு. இதையும் எடுத்துக்கலாங்க, நல்ல ஷார்ட் கட்டு. அதையும் எடுத்துக்கலாம். ஐயோ முட்டிகிட்டு இருக்காம பாருங்க. ஐயோ இதுக்குள்ளே வந்துட்டனே, இது ரொம்ப பெருசாக திரும்பவுமே. தேவையில்லாத ஷார்ட் கட்டு, அது எடுத்துடவே கூடாது. அப்படியே திரும்பி போயிடலாங்க, அவ்வளோதாங்க. சூப்பரு. ஐயோ இந்த ஷார்ட் கட்டை விட்டுட்டானே, முக்கியமான ஷார்ட் கட்டை விட்டுட்டானே. ஓகே பரவாயில்ல, 10ஆவது. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். டைம் கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ இந்த ஷார்ட் கட்டையும் விட்டுட்டேன். வச்சுட்டாங்க. பரவாயில்ல, நிற்கலை வண்டி, ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு. ஒருத்த மட்டும் என் கிட்ட வந்துட்டு இருக்கான், மற்ற 2 பேரும் பின்னாடி தான் வரானுங்க. லைட்டாக ஒரு அழுத்துவோம். புது காரு, சூப்பர். அவ்வளோதான். பூஸ்ட் இருக்குது, நல்லாவே இருக்குது. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஐயோ இப்போ வேற இடிச்சிட்டேன். சூப்பர், ஃபஸ்ட் லேப்பு முடிச்சிட்டோம். எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, எப்படியே ஐயோ மேப்பை பார்த்துட்டே ஓட்டினேன். நல்ல வேலை, அதில் இடிச்சிருந்துன்னா கார் அப்படியே ரொட்டேட் பண்ணி நின்றுருக்கும். ஈஸியாக நம்ம மீன் ஐயோ இதில் போகக்கூடாதுங்க, ஷார்ட் கட்டு கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் எடுத்துருவோம். அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, அதில் போகக்கூடாதுங்க. அது கடைசியில் அங்கே வந்து இடிக்குதுங்க. இது கூட ஈஸியாக போயிடலாங்க. இதில் வந்து கரெக்டாக இடிக்கிற மாதிரி வருது. இதில் இப்போ கரெக்டாக ஷார்ட் கட் எடுப்போங்க. இது 1 இன்ச்சிச்சோ, அடுத்து 2 நேராக இருக்குது, அடுத்த ரைட்டில் வரும். ஓகே சூப்பருங்க, கரெக்டாக எடுத்து. இதில் போகக்கூடாது, அப்படி இதில் வந்தே இடிக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய ரோட்லேயே. இதுவும் கொஞ்சம் பெருசுங்க. இந்த ஷார்ட் கட் இப்போ கரெக்டாக எடுக்கணுங்க. இது நல்ல ஷார்ட் கட்டு, அங்கே போய் சுற்றி வர்றதுக்கு டேரெக்டாக அப்படியே போயிடலாம். ஆனால் இந்த கார் கொஞ்சம் இழுத்து போக மாட்டேங்குது, ஸ்லோவாகிடுது. ஓகே சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். ஐயோ இந்த ஷார்ட் கட்டை விட்டுட்டேனே, நேராக போயிட்டேனே. சரி ஓகே. ஐயோ மறுபடியும் அதே மாதிரி இடிக்கிறேன் பாருங்க. போன லேப்பில் இதே மாதிரி இடத்துல தான் இடித்தேன். இல்லை இப்போ ஓரளவுக்கு நல்ல முன்னாடி இருக்கிறேன், கரெக்டாக ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணிட்டேன், அதனால் நல்ல முன்னாடி வந்துட்டேன். ஓகே இந்த லேப் கொஞ்சம் ஈஸி தாங்க, டக்கு முடிச்சிடலாம். அடுத்த எண்டு வரப்போகுது. இதில் ஒரு டோல்கேட் இருக்குலாம், காணும். டோல் பற்றி உடச்சிட்டானுங்க போல இருக்கே. சூப்பரு, கடைசி லேப்புங்க, விட்டுறக்கூடாது. ஐயோ விட்டுறக்கூடாது. ஐயோ என் கூடவே வரானே, தள்ளி போடாடே. ஐயோ போச்சு. இல்லை நல்ல டிஸ்டன்ஸில் இருக்கானுங்க அவனுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேணாங்க, இதுக்குள்ளே போகக்கூடாது. நேராக ஐயோ அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, பிடிக்கல. அவன் உள்ளே போயிட்டாங்க. ஒரு 2 பேரும் என் கூடவே வரானுங்க, கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி வரானுங்க. இந்த ஷார்ட் ஐயோ விட்டுட்டனே, இந்த ஷார்ட் கட்டில் போயிடலாம். வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. ஐயோ அதையும் விட்டுட்டனே, இதையும் விட்டுட்டேன். ஐயோ எல்லாத்தையும் விட்டுருக்கேன். சரி பரவாயில்ல விடுங்க, ரோட்டில் தானே வந்துட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஷார்ட் கட்லாம் இல்லை, இந்த பெரிய ஷார்ட் கட்டை எடுத்துக்கணுங்க. இடத்துல ஒன்று வரும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். இதை எடுத்துட்டாலே போதும், அவ்வளோதான். காரு உடனே 70 கிலோ. ஐயோ மறுபடியும் இடிக்கிறேன் பாருங்க. எவனாவது ஒருத்தன் இந்த டேனிங்கில் வந்துடுறாங்க கரெக்டாக. இது ஒன்று, இன்னொரு டேனிங் ஒன்று வரும். ஐயோ இதில் இப்போ இப்பவும் மறந்துட்டேன் பாருங்க. இது ஒருத்தன் வருவான் பாருங்களேன், இப்போ வரலாம். அதுக்கு பதிலாக அவன் அங்கே வந்துட்டாங்க. இருக்கணுங்க. ஐயோ ஒருத்தன் மட்டும் என் முன்னாடி தள்ளி தான் வரான், இருந்தாலும் பக்கத்தில் வர்ற மாதிரியே இருக்குது. ஐயோ எனக்கு ஒரு இடிச்சிடுச்சு. அப்பா நல்ல விட அவன் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏதோ ஷார்ட் கட்டுன்னு நினச்சி சுற்றி போய்கிட்டு இருக்கான் லூஸு. அப்பா வின் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இந்த சர்க்கியூட் அப்பா முடிஞ்சிருச்சு. சர்க்கியூட் முடிச்சாச்சுங்க, வின் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதுவும் காப்ராபிலிட்டி மேக்ஸிமம் இருக்குது. நம்ம லாஸ்ட் ரேஸ் ட்ராக்குங்க. ஐயோ ட்ராக்கா சூப்பரு. நம்ம கார் வந்து இப்போ ரோபோவாக மாறப்போகுது.
நம்ம ஓட்டுற மாதிரிலாம் அது போகாது, அது பாட்டுக்கு போகும். முன்னாடியே நம்ம கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிடணும், இங்கே போ அங்கே போன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஷிஃப்ட்டு அச்சோ இடிச்சிட்டேன். நல்ல வேலை. இடிச்சா ஐயோ மறுபடியும் இடிக்கிறோம். ஐயோ ஒருத்த முன்னாடி போயிட்டானே. என்னங்க இடிச்சா இதாகுங்களா? எதுவுமே ஆகலை. சூப்பர், பரவாயில்ல, ஆகாத வரைக்கும் நல்லது. இங்கே பாருங்க, அவன் இடிக்கிறான் பாருங்க போயிட்டு. ஐயோ ஒருத்த மட்டும் முன்னாடி போயிட்டு இருக்கான், முந்திரலாமா? ஐயோ இவனையும் இடிக்கிறானே. அவன் எங்கே தான் போனான்? வின் பண்ணிட்டேன். சூப்பரு. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருந்தான், சைடில் போயிட்டான் போல இருக்கே. பரவாயில்ல, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு நல்லதாக தான் இருக்குது. ஓகேங்க, மைல் ஸ்டோன் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 158 ஸ்பீடு, 58 கிட்ட வரமா அழுத்திட. எனக்கு ஸ்பீடு வேற போகாதே. இல்லை மெயின் ரோட்டில் தான் இருக்குது, அழுத்திடலாம். இந்த தூணா கட்டி வச்சிருக்கானுங்க. ஐயோ 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 அப்பா, பயங்கரமான ஸ்பீடில் வந்தோம்னா இதில் கண்டிப்பாக ஒரு தூணில் இடிப்போம். இதில் அழுத்திடலாங்க. மறுபடி இது வேகமாக போயிருச்சுங்க. சூப்பர். 171 நைஸ். அடுத்த ஸ்பீட் ட்ராப்புங்க, அதையும் முடிச்சு விட்றலாம். அடுத்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 142 வரணுங்க. இது எங்கே போகுது? இது ஏதோ ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு. 42. ஐயோ நேராக தான் இருக்கும். ஐயோ இடிச்சிட்டனே. அழுத்திரு. அப்பா முடிச்சிட்டேன். 150 கரெக்டாக. சூப்பர். இன்னும் ஒரு ஸ்பீட் ட்ராப் மட்டும் இருக்குது, அதையும் போய் முடிச்சிடலாங்க. எத்தனை? 111ங்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆஹா, சின்னதாக இருக்கும் போதே நினச்சேன் எந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்க. ஐயோ பயங்கரமான ட்ரெயினிங் ஆச்சு இது. இதில் ஸ்பீடாகவும் போக முடியாது. அதான் 111 வச்சுருக்காங்க பாருங்க. 70 வந்துருச்சு. ஐயோ அழுத்திரு. அப்பா தாண்டிட்டேன். 121ங்க. 120. ஓகே சூப்பர் நைஸ், முடிச்சிட்டோம். மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பாக்கி ஒரு 2 ரேஸ் இருக்குது. காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கிறது, பிரிண்ட்டு, அதையும் முடிச்சு விட்றலாம். 100% கம்ப்ளீஷன் மோடு. கேஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரேஸுக்கு. இதை முடிச்சிட்டோன்னா டக்கு புக்குன்னு போலீஸ் பவுண்டியை மட்டும் முடிச்சு விட்டோன்னா போதுங்க. போலீஸ் பவுண்டி தான் ஒரு 4 லட்சம் கிட்ட தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். 3-4 தேவைப்படுது. வச்சுக்கலாம், ஒரே ரேஸில் அடித்து முடிச்சிடலாங்க. எடுத்துக்கலாம். கேஸ் கார் ஆனால் நல்லா இருக்குது. அந்த பாம்பு படம் போட்டு 2 பாம்பு பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குது. கார் கலரும் நல்லாயிருக்கும், கிரே கலரில். போலீஸ் வந்துட்டாங்க. முன்னாடி போயிட்டுருக்கான் பாருங்க. உடைப்போமா பார்ப்போம். அப்படி ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஓ சாவு, பறந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துருப்பா அடிக்கி. சரியான சாட்டு. டேனிங் 2 பேர் போயிட்டுருக்கானுங்க முன்னாடி. இதில் ஒரு டேனிங் சூப்பர் ஷார்ட்கட்டு. இந்த டைம் ஷார்ட்கட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். இடிச்சு விட்டு வந்துருக்கலாமோ? செத்துருப்பானுங்க. இப்போ 2-3 பேர் வந்தாங்க போலீஸ்காரங்க. மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஜெய். ஓகே சூப்பருங்க. அவ்வளோதான். கடிச்சிட்டேன். இது விட்டானே. இது ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கணும், பிரச்சனை இல்லை. இன்ட்ரோடு வந்துருச்சா? ரேஸே முடிய போதுங்க. அவ்வளோதான். ஓகே ரேஸாக முடிச்சாச்சு. சூப்பரே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேஸுங்க. டோல் பூத்து. 4 டோல் பூத்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம், 1 நிமிஷம் 10 செகண்ட் கிட்ட இருக்குது. முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் ஆனால் ஹேண்ட்லிங் செம்ம பக்காவாக இருக்குது. ஓட்ட கையில் நல்லா செட் ஆயிடுச்சு. ஸ்பீடுக்கு வந்து நான் 2 ஸ்டார் தான் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5க்கு. ஹேண்ட்லிங்க்கு வந்து 4.5 ஸ்டார் கொடுத்துடலாங்க. பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்பீடு மட்டும் அந்த லான்சரு இல்லைனா போர்ஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிக்கப் மட்டும்
காரு தரமான கார் இது. வீடு தான் பண்ணிட்டானுங்க. பூஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பூஸ்ட்டு நல்ல ஃபில் பண்ணி கொடுக்குதாண்ணா. சூப்பரு. 35 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டோம். சாரி 35 செகண்ட் இருக்குது. 8 செகண்ட் தான் முன்னாடி முடித்தோம். அடுத்த டோல் பக்கத்தில் தான் இருக்கு நினைக்கிறேன். இது சின்னது தாங்க, பக்கம் முடிச்சு விட்டுருவோம். ஆல்ரெடி 8 செகண்ட் வரை நம்ம முன்னாடி வந்துட்டோம். அந்த வந்துருச்சு பாருங்கள் உடனே. 13 செகண்ட் நம்ம முன்னாடி 14 செகண்ட் முன்னாடி முடிச்சிருக்கோம். சூப்பரு. அடுத்ததும் பக்கத்தில் தாங்க இருக்குது. பக்கத்துலையா? ஆமாம், முடிச்சலாம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே வந்துருச்சுங்க. சூப்பரு. 13 செகண்டு. அடுத்ததும் சூப்பரு. இது கொஞ்சம் லாங்கில் இருக்குது. 1 மினிட்டுக்கு மேலேயே இருக்குது. இது மெயின் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கு. சல்லுன்னு இழுத்துட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. மெயின் ரோடு இல்லையே, இனிமேல் தான் மெயின் ரோடு வர போகுது. ஜெய் இடிச்சிட்டாங்க. ஓகே, இது எண்டில் கரெக்டாக வரும். ஓகே, எண்டில் வருமா? கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஐயோ, அடுத்த போலீஸுங்க அடித்து ஒரே அடி அடிச்சுக்கோங்க. பரப்பானா பார்க்கலாம். இங்கே வரான், போடு பார்ப்போம். சுற்றிக்கிட்டு இருக்கான் பின்னாடி. அவ்வளோதான், செத்துட்டான். பாடியை தூக்கிட்டு போங்கடா. வந்துருச்சுங்க. சூப்பர், முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம எல்லா ரேசஸுமே முடிச்சாச்சுங்க. ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.